எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான இந்த நாலேஜ் ஷேரிங் கமெண்ட்ஸ் பற்றின டிஸ்கஷனுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, முதல் கேள்வியே ரொம்பவுமே திகில் அடைக்க வைக்கும் கேள்வி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நண்பர் கேட்குறாரு, தியாகு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு உதாரணத்துக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் ஒரு 50 லட்ச ரூபாயை போட்டு வாங்கி வச்சிடுறீங்க. நீங்கள் மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, மாதம் ஒரு 50,000 ரூபா டிவிடெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். திடீர்னு அவன் வந்து ஃப்யூச்சரில் டிவிடெண்ட் கொடுக்காம விட்டுறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு முதல் கேள்வியே ரொம்பவுமே திகில் அடையக்கூடிய ஒரு கேள்வியாக கேட்குறாப்புல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க், டிவிடெண்ட் ரிஸ்க் அப்படின்றது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஒருவேளை உண்மைக்கு இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து எதிர்காலத்தில் டிவிடெண்ட் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல போய் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இன்வெஸ்டர்ஸோட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நடக்கிற மீட்டிங்களை நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் புலம்புறாங்க, ஏங்க ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு வேல்யூ க்ரோத்தே இல்லைங்களேங்க, நீங்கள் புதுசாக நீங்கள் போயிட்டு ஏதாவது ப்ராஜெக்டில் பிடிச்சி ஆட் பண்ணலாம் இல்லைங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க, இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போலைங்க, நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தரப்புலன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லியே 2-3 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அப்புறம் என்னன்றாங்க, சரி கடைசியில் பவர் கிரிட்டோடவாது சேர்ந்து ஏதாவது ஒரு புது அசட்டுகளை அக்வசிஷன் பண்ணலாம் இல்லைங்க அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் இந்த கம்பெனியினுடைய ஸ்பான்சர் பவர் கிரிட்னுடைய செய்தி வந்தது. அவங்க ஏதோ தனியாக போய் ஒரு 500 கோடி மதிப்பில், எவ்வளோ கோடின் மதிப்புன்னு தெரியல, ஒரு டிரான்ஸ்மிஷன் அசட்டை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் அந்த மினிட்ஸில் என்ன நடக்குது, அந்த டிஸ்கஷனில் என்ன நடக்குது, இந்த கம்பெனி போகிற டைரக்ஷன் என்ன, கரெக்டாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 ரூபா கொடுத்துருவாங்களா, அவங்களுடைய டிவிடெண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இல்லைங்க நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, 12 ரூபா கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு ஒரு கும்பிட போட்டுருவேன் நான். அது மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாக வேறு சில நம்பிக்கை இல்லை. என்னென்னா, ஏதாவது ஒரு பங்குகள் இறங்குது ஆனால் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி தன்னுடைய ஹையை அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து போய் தொடுவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை, வருவானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய ஆள் மனசில் ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் அடுத்த 25 வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வேணால் முன்ன பின்ன மாறலாம், மேபி எதிர்காலத்தில் அல்லது அடுத்தடுத்த வருடங்களில், அல்லது மாறாமையும் இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற பங்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒருவேளை தன்னுடைய வாழ்நாள் உச்சி என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி தொட்டாலும் சந்தோஷம்தான், அல்லது டிவிடெண்ட் என்பதை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது எதுவுமே பண்ணல அப்படின்னா எனக்கு எப்போ தெரிய வரும்னா ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் கழித்து தான் தெரிய வரும். அப்போ என்ன நடக்கும்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ வந்து சரி கடைசிக்கு இருக்கிறத கொடுத்துட்டு போகிறதா, டோட்டலாக நான் நஷ்டம் அடைஞ்சு கும்பா பாண்டியாகி மறுபடியும் முதல்ல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு தொடங்கணுமா அப்படின்றலாம் எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இப்படி கொடுக்காம போயிட்டா என்ன அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பணத்தை போட்டு வச்சு நான் பாட்டுக்கு சும்மா கொண்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில், அவங்களுடைய மீட்டிங்கில், இன்வெஸ்டர் மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது போய் நான் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இதில் இன்னொரு ப்ரெஷர் என்பது இருக்குது. மாதம் ஒரு 50,000 ரூபா அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் தர மாதிரி அக்குமுலேஷன் பண்ணிட்டாலோ அல்லது பண்ணினாலோ சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடு இருக்கிற சொந்தக்காரன் இந்த எல்லாருமே வந்து எப்படி யோசிப்பானுன்னா, என்னடா இது வெறும் 50,000 ரூபா தான் மாதம் வாங்குறியா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்களாக தான், பேசக்கூடிய ஆட்களாக தான் இருக்கானே. ஆனால் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி மேலே வந்திருக்கானே அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே பெரிய பணக்காரனாக இருந்துக்கிட்டு, ஏடா மாதம் 50 ரூபா தான் வாங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு தான் ஆள் இருக்குது. சில சைடெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எவனாவது ஒருத்தனுக்கு 5,000 வந்தால் கூட ஃபயர் பார்ட்டிகளாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் சைடு என்னன்றானே, இவ்வளோ தான் வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குற ஆளுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெஷர் என்பது இருக்க தான் செய்யும். அந்த மாதிரியும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே ஓட்டத்தை நிறுத்த முடியாது. இவன் டிவிடெண்ட் கொடுக்கலினா அப்போ டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த 2மே ஒரு கட்டத்தில் நிற்குதுன்னா, அதான் நான் தீபாவளிக்கு அப்புறம் ட்ரேடிங்குள்ளே போயிடுவேனே. அப்போ அதிலிருந்து நான் ஏதாவது இதில் ஒரு 50 வருது, அதில் ஒரு 50ன்னு வந்துன்னா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். ஸோ என்னுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அப்ஜெக்டிவ் என்பது முடிஞ்சுது. அடுத்ததை நோக்கி பட்டாசு சத்தம் வெடிக்குது. அடுத்தது தீபாவளி தாண்டி வேற ஒரு இதில் போகணும்.
அதுலேயும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வச்சுட்டு அது முடிஞ்சுனா தான் சொல்லுவேன். ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த புரோக்கரேஜ் கம்பெனி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குங்க, நம்ம பர்சனல் டேட்டாக்கு இது லீக் பண்ணுறானுங்களோ, நான் வேறு எங்கேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, சில புரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், உடனே வாரத்துக்கு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மைதாங்க, ஒன்றா அங்கே வேலை பார்க்குறவன் எவனோ ஒருத்தன் நம்பர் எடுப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்பர் லீக் ஆகுது, அது உண்மைதான். ஒரு தடவை நான் டீலராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபோன் பக்கத்துலேயே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பேசணுமேனு ஒரு 100 ஃபோன் நம்பர் 150 ஃபோன் நம்பர்லாம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஃபரன்ஸில் வச்சுருப்போன்னு வச்சிங்களேன். அப்புறம் திடீர்னு ஒருத்தன் வேலையை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே நம்மளுடைய கிளைண்ட், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய கிளைண்ட்டு. அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி வேற ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, வேற ஒரு புரோக்கரேஜ் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இங்கேருந்து போனவன் தான் எவனோ ஒருத்தன் நம்பரை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்பர் நம்மளுது போகுது அப்படின்னா, அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அங்கேருந்து வேறு பக்கம் போகும்போது நம்மளுடைய நம்பரும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் நடப்பது உண்டு. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், நீங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க, உடனே சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது தப்பு தான் பண்ணுவீங்க. ஒரு நண்பர் சமீபத்தில் வேலையை விட்டுட்டார். ஆல்ரெடி அவர் வேலை இல்லாமல் இருக்கார். ஏதாவது ட்ரேடிங் பண்ணிக்கி சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு என்ன நினச்சாருன்னு தெரில. அல்லது தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தங்கம் போகிற வேகத்தை பார்த்துட்டு தங்கத்தை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கரை சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கார். யோசிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம நாட்டில் 1 கிலோ கோல்டு என்பது பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேலே வருது. தற்போதைய நிலைமையில் 1 கோடிக்கு மேலே 1 கிலோ கோல்டு என்பது வருது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கமாடிட்டி மார்க்கெட்டில் 1 கிலோ கோல்டில் பொசிஷன் எடுத்திருக்காரு. அப்புறம் பொசிஷன் எடுத்தோடனே அது கோல்டு ஏறிக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி இருந்திருப்பார் போல். லேசாக கொஞ்சம் இறங்க ஆறணுன்னே அது என்ன 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 1 கிலோ கோல்டு 1 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரு. பொசிஷன் 1 கோடிக்கு பக்கத்தில் இருக்கும்போது லேசாக இறங்கும்போது பார்த்து பயந்துட்டார். அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா 4 லட்ச ரூபா லாஸை புக் பண்ணியிருக்காரு. அதனால் நண்பர்களே, நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்து எதுலேயுமே பெருசாக டக்குன்னு ஒரே நாளில் ரிசல்ட் என்பதெல்லாம் எந்த காலத்தில் கிடைக்கும்னு தெரில. சிறுக சிரித்து சேமித்து எவனோ சிரிச்சுட்டு போகிறான், என்ன மாதம் உங்களுக்கு ஒரு 50 ரூபா தான் பேசிவ் இன்கம் வருதா அப்படின்னு கேட்டுட்டு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்மளுக்கும் ஒரு கௌரவமான ஒரு பேசிவ் இன்கம் என்பது வரும். ஸோ எடுத்த உடனே யாருமே இங்கே பெரிய ஆள் ஆயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே மேலே வந்தோம்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உடனடியாக நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதில் சில பேர்த்துக்கு லக் அடித்து சீக்கிரமாக பெரிய ஆளுங்க ஆனவங்களும் இருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில் ரியல் எஸ்டேட் பூமான டைம் 2002லேருந்து 2010 அந்த பீரியட் வச்சுக்கிங்களேன். அப்போ சில பேர்த்துக்கு நல்லா டக்குன்னு பூம் அடிச்சு அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போவுமே அவங்களுக்கே ஒன்றும் வியாபாரம் இல்லை ரியல் எஸ்டேட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கோல்டன் பீரியட், பொன்னான பீரியட் என்பது உங்கள் வாழ்க்கையில் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் எடுக்கும்பொழுது அவன் முன்ன பின்ன நீங்கள் நினச்சதுக்கு மாறி நடக்குது. அவர் என்ன நினச்சிருப்பாரு, மேலே போகுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் கீழே இறங்குறத பார்த்தோன்னே பெரிய பொசிஷன் காட்டி இதை வெளியே போய் எப்படி சொல்கிறது, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு உசிதமான வழி. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணி 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கற்றுக்கிறத விட ஒரு நண்பர் மனம் திறந்து சொல்கிறாரு பாருங்க, அதாவது பேராசை என்பது இருக்கக்கூடாது, ஸ்டாப் லாஸ் என்பதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாஸ் வருதுன்னா அதை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்துங்க அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பரும் கரெக்டாக அந்த சைக்காலஜி சொல்கிறாப்புல. நம்மளுக்கு பொசிஷன் சிறுசாக இருக்கும்போது அவன் பெருசாக கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு பயம் இல்லைங்க. ஆனால் நம்மளுடைய பொசிஷன் பெருசாக இருந்து சிறுசாக கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு கும்பா தான். ஸோ அதிக ஆசை, அந்த பேராசை என்பது நம்மளுக்கு பணத்தை ஒரே தடவையில் கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் மேட்சிங்காக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50% மேலே லாபம் பண்ணவங்கள தான் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்.
ஒரு நண்பர் வந்து அப்பப்போ பதிவிடுவார், ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பதிவிடுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு 4-5 கமெண்ட் தான் போட்டிருக்காரு. ஆனால் 4-5 கமெண்ட்டுகளும் ரொம்பவுமே முத்தான மணிமணியான கமெண்ட்டுகள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தியாகு இந்த மாதிரி ஒரு 50% அல்லது 52 வீக் லோவில் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள், மிகப்பெரிய முன்னணி கம்பெனிகள், லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் 52 வீக் லோ என்னைக்காவது ஒரு நாள் வருவான், அதை பார்த்து நான் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து பார்க்கல கிட்டத்தட்ட 40-50% மேலே ஏறுவான், அப்போ பிடிச்சி விற்று விட்ருவேன். ஆனால் எனக்கு வருஷத்துக்கு ஒரு என்ட்ரியோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு என்ட்ரியோ இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ மட்டும் கமெண்ட் பண்ணுவாப்புல. ஒரு 4-5 மாதத்துக்கு ஒருக்கா எப்பாவது ஒரு தடவை கமெண்ட் பண்ணுவாப்புல. அதை தான் இன்னொரு நண்பரும் சொல்கிறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஸ்டேபிளான ப்ளூ சிப் கம்பெனி ஏதாவது கீழே கிடக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்புல. ஒருவருடைய கமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சார் ட்ரேடிங் பக்கம் வரமாட்டார் அப்படின்றாரு. யார் சொன்னது? எனக்கு எல்லாத்துலேயுமே கை வைக்கணும்னு தான் ஆசை. ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், ரேட்ஸ் ஆகட்டும், அல்லது இன்விட்ஸ் ஆகட்டும், பாண்டுகள் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட ரைட்ஸ் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஐபிஓ, ஆஃபர் ஃபார் சேலு, பைபேக்கு எல்லாத்துலேயுமே நான் போய் கை வச்சது உண்டு. ஸோ இந்த ட்ரேடிங் என்பதுலேயும் நான் வரத்தான் போகிறேன், அதில் கை வைக்க தான் போகிறேன். ஏற்கனவே ஒரு முறை நான் கை வச்சுருந்தேன். லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று கொடுத்தானுவோ வாங்கிட்டு நான் யோசித்து பார்த்தேன், சரி இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். முதல்ல வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிடணும். மாதம் ஒரு ரூபா, ஒரு 50 ரூபா, 1 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு வரணும், ஒரு பேசிவ் இன்கம். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கு போக வேண்டியது தான். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, இந்த சன்ஃபார்மா அப்படின்ற பங்கு ஒரு மாதிரி ஏவரேஜ் பண்ணியிருந்தேன், இப்போ அது ஒரு வேளை நல்ல வேலை வாங்கின விலைக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் பாருங்கள், சில பேர்லாம் வந்து ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. என்னம்பாங்க, சிலர் வந்து ஃபாலிங் நைஃப் அப்படிம்பாங்க. ஃபாலிங் நைஃப்னா அது ஒரு பெயர். அந்த ஃபாலிங் நைஃப், இப்போ சன்ஃபார்மா கீழே இறங்கிட்டே இருக்குது, அது ஒரு ஃபாலிங் நைஃபா அப்படின்னா அதனுடைய தற்போதைய P&L ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த ஃபார்மா செக்டர்லேயே ஒரு லீடராக இருக்கான். அவன் எப்படி ஒரு ஃபாலிங் நைஃப் ஆவான் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ அந்த எதிர்கேள்வியை கேட்டுட்டு அந்த கம்பெனி திவாலாகாது, பூட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டுகளில் இந்த சன்ஃபார்மாவை ஏவரேஜ் பண்ணி நஷ்டத்திலிருந்து ஒரு மாதிரி பச்சையாக அவருடைய போர்ட்ஃபோலியோ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னதாங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு. என்ன கும்பாக்குட்டி ஸ்டாக்குன்னு தெரிஞ்சிருந்தது நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்? 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தெரிய வருதுனாலும் அப்போ அதில் போட்ட பணம் கம்மியாக இருக்கணும். இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பங்காக இருக்கும் பொழுது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவன் ஒவ்வொரு அடியாக கீழே போய்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வரான்ற நம்பிக்கையின் போது அது ஒரு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த நண்பர் வந்து அந்த சன்ஃபார்மா பங்கில் ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்காரு. ஒரு நண்பர் சொல்கிறார், ஹலோ நாங்கள் எப்போவுமே புலி தான் அப்படின்றாரு. ஹலோ நண்பரே, செல்வகுமார் நண்பர் அவர்களே, நாங்களும் புலி தான் தீபாவளிக்கு அப்புறம், நீங்கள் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நண்பர்களே, என்றைக்குமே ட்ரேடிங் என்பது மிக மிக ஆபத்தானது. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எதையுமே ஒரு முதலீட்டாக தான் பார்க்கணும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து நம்மளுக்கு தேவை ஒரு ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்றதான். ஸோ அந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ட்ரேடிங்கில் போய் நஷ்டப்பட்டுக்கிட்டிங்கன்னா உங்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவு விவரமாக இருக்கணும். இவ்வளவு காலம் 10 வருஷம் 4 வருஷம்னு பாடுபட்டு சேர்த்த பணத்தை யாராவது ட்ரேடிங் பண்ணி விட்டுருவாங்களா? விடவே கூடாது. ஸோ என்ன பண்ணணும், ட்ரேடிங் முதல் கொண்டு எல்லாமே முதலீடாக தான் பார்க்கணும். முதலீடுன்னா எப்படி இருக்கணும்? சரி, ஒரு உதாரணத்துக்கு இப்போ NSDL அப்படின்னு ஒரு பங்கு வந்து IPOவில் வந்து லிஸ்ட் ஆச்சு. இப்போ இந்த பங்கை க்ளோஸ் பண்ணிட முடியும், இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட முடியுமான்னா முடியாது. ஸோ அப்போ ஒரு பங்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மேலேயே போகலை, அந்த பங்கில் ஒரு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொசிஷன் எடுத்தோம், அது மேலேயே போகலை அப்படின்னா அது இருந்துக்கிட்டே இருந்து டிவிடெண்டையாவது கொடுத்துட்டு போகட்டும்.
அது மாதிரி பலதரப்பட்ட ஐடியாக்கள் இருக்குது. ட்ரேடிங் அப்படின்றது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டோட்டலாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அங்கே ஒரு அதனுடைய மொத்த வாழ்நாளே சைக்கிளே பார்த்தீங்கன்னா 30 நாள் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு வார கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான், எக்ஸ்பைரி ஆயிரும், ஜீரோ ஆயிரும், அல்லது அதனுடைய இந்த மணி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணுவான். கடைசியில் அது லாபமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நஷ்டமாக இருந்தால் மறுபடியும் அந்த நஷ்டத்தோடு சேர்த்து ரோல் ஓவர் பண்ணணும். அடுத்த கான்ட்ராக்டும் அதே மாதிரி லைஃப் லாங்லாம் வச்சுக்க முடியாது, அதுவும் 30 நாள் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் லாபமோ நஷ்டமோ அதை ரோல் ஓவர் பண்ணி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மிகவும் ஆபத்தானது. ஸோ அதுவே வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கார், இந்த ஒரு வாரத்தில் லாபம் இது கிடைச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் பர்பஸில் எடுத்திருக்காருன்னு வச்சுங்க. இது வந்து வேற ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு, ஒரு மாதம் 50 ரூபா வருமானம் வர்றவங்களுக்கு உண்டான ரிஸ்க் ப்ரொஃபைல் பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பங்கை வந்து NSDLனே ஒரு பங்கு IPOவில் லிஸ்ட் ஆச்சு, அது ஏறும் நினச்சி ஒரு ட்ரேடிங்காக ஒரு மாதத்துக்குள்ளே ஏறும்னு நினச்சி எடுத்திருக்கார். ஒரு மாதமாக அது ஏறவே இல்லை அப்படின்னாலும் அடுத்த மாதமும் அந்த பங்கு என்பது இருக்கும், அது ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வராது. ஸோ நாங்கள் எப்பவும் புலி தான் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் பாயிட்டுக்கு ஏதாவது ட்ரேடிங்லேயே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு அப்படி இப்படின்லாம் போனீங்கன்னா அது அந்த ட்ரேடிங் பேரே வந்து ஜீரோ சம் கேம். ஒருத்தருடைய லாபம் தான் இன்னொருத்தருடைய நஷ்டம், இன்னொருத்தருடைய நஷ்டம் தான் இன்னொருத்தருடைய லாபம். அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, சரி ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போஸில் முடிஞ்சுது, ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸடு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பங்கு அப்படின்றது போட்டுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 20% 40% வந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது ஒரு வாரத்தில் வந்தாலும் சந்தோஷம்தான். அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் என்ன சொல்கிறாப்புல, அண்ணே என்ன சொன்னாலும் F&O விட்டு போக முடியல, அவன் தான் திடீர்னு லாபம் கொடுத்து என்னை காப்பாற்றுறான், சில நேரங்களில் அவன் தான் நஷ்டம் பண்ணி விட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 100 பேர் F&O ட்ரேடிங்குள்ளே போனால் 10 பேர் தான் ஜெயிக்க முடியுன்றாங்க. ஸோ நீங்கள் அந்த 10 பேர்த்துக்குள்ளே ஒருத்தராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த தீபாவளிக்கு அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு பழக்கமானவங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாவது ட்ரேடிங் கோர்ஸ் தேவைப்பட்டால் அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு ஃபாலோஅப்புகள் வரும்பொழுது அதுக்கு உண்டான விஷயங்களை அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன்ஸை பற்றி பேசும்பொழுது ஒரு மெம்பர்ஷிப்பான ஒரு இதில் தான் தகவல்களை பரிமாறணும் அப்படின்றதான் அதனுடைய தத்துவம். ஸோ இந்த தீபாவளிக்கு அப்புறம் மெம்பர்ஷிப் அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கக்கூடிய கோர்ஸுகளில் ஏதாவது அதை தொடர்ந்து சந்தேகங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் பற்றியோ அல்லது ஏதாவது செய்திகள் பற்றியோ அல்லது இன்னும் முக்கியமாக என்னுடைய பர்சனல் vlogs ஏதாவது போடும்போது அதுக்கு உண்டான தகவல்களை வரும். இதுக்கு தீபாவளி கழித்து எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத பற்றி தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.